ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆலு பிண்டி ஃப்ரை. அதாவது உருளைக்கிழங்கும் வெண்டைக்காயும் வச்சு ஒரு நல்ல ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பெருசு பெருசாக. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. நான் வந்து இரும்பு கடாய் தான் இதுக்கும் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் ஜீரகமும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்ல வாசனையாக இருக்கும். எப்பவுமே வெண்டைக்காய் கறிக்கு ஜீரகம் போட்டுட்டோம்னா நல்ல வாசனை வரும். கடுகு ஜீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பூண்டை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் வதக்கிப்போம். பூண்டு சேர்த்துறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் என்ன சைஸில் கட் பண்ணுறீங்களோ அதை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அது மேலே வந்து உப்பு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்குக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவு உப்பு போட்டால் இப்போ போரும். இது நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் நாழியில் ஒரு 5 மினிட்ஸில் வந்து நல்லா வெந்துருங்க. ஏன்னா கடாய் கனமாக இருக்கிறதுனால ரோஸ்டே ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை போட்டு நல்லா கலக்கிறோம். இப்போ உப்பு கண்டிப்பாக இப்போ போடாதீங்க. ஏன்னா உப்பு போட்டால் வெண்டைக்காயில் அந்த வழுவழுப்பு தன்மை வந்துடும். அதனால் அப்படியே மூடி வைங்க. மூடி வச்சிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுங்க. வேகவும் வெந்துடும், நல்லா ரோஸ்ட்டும் ஆகிடும். இப்போ பாருங்கள், ரெண்டும் நல்லா கலந்து வெந்தாச்சு. இப்போ வந்து நம்ம மஞ்சப்பொடி போட போகிறோம். மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறையா ஒரு 2 ஸ்பூனானும் உங்களுக்கு வந்து இந்த கொரியண்டர் கொத்தமல்லி பொடி வந்து ஒரு 2 ஸ்பூனானும் போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் கலர் மாறின உடனே உப்பு போடணுங்க இந்த ஸ்டேஜில். இப்போ வந்து இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்துலேயே வெண்டைக்காயும் வெந்து இந்த உப்பையும் போட்ட உடனே நல்லா கலந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மறுபடியும் 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்து மூடி வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் கூட வழுவழுப்பு தன்மையே இல்லாத நல்ல ரோஸ்டான வெண்டைக்காய் கறி ரெடிங்க. ஆலு பிண்டி ஃப்ரை ரெடி. இது நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இல்லை ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் கூட பண்ணுங்க. தேங்க்யூ. குட் டே.